Hi, hello எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to Net TV for all YouTube channel. So இன்னைக்கு நம்மளோட WazirX அக்கவுண்ட்ல நம்ம எப்படி INR டெபாசிட் பண்ண போறதுன்னு தான் பார்க்க போறோம். So அதுவும் நம்மளோட UPI ID வச்சு தான் நம்ம வந்து INR டெபாசிட் பண்ண போறோம். So அது எப்படின்றத இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So அதுக்கு முன்னாடி இன்னும் உங்ககிட்ட WazirX அக்கவுண்ட் இல்லனா நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் தந்திருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க வந்து WazirX அக்கவுண்ட் வந்து நீங்க வந்து ஈஸியா ஓபன் பண்ணிக்கலாம். So இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட WazirX ஆப்பில் நம்ம வந்து நம்மளோட UPI ஐடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே ஒரு செட்டிங் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே கீழே வந்து பேங்கிங் அண்ட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், பேங்க் அக்கௌண்ட் அண்ட் யூபிஐன்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரிஃபைல தான் இருக்கும். ஸோ இங்கே பக்கத்தில் யூபிஐன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து என்னோட யூபிஐ வந்து ஆட் பண்ணி வெரிஃபை கூட பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் புதுசாக ஆட் பண்ணணும்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே அலியாஸ்ன்ற நேமில் வந்து உங்களோட யூசர் நேம் வந்து நீங்கள் வந்து தந்துக்க போகிறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கூகுள் பே, ஃபோன்பே இல்லை எனி அதர் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஆப்பில் கொடுக்கப்பட்ட உங்களோட யூசர் நேம் வந்து இங்கே வந்து கரெக்டாக ரெஜிஸ்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி கேட்குது. உங்களோட யூபிஐ ஐடி வந்து நீங்கள் வந்து இதில் வந்து தந்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து கூகுள் பே, ஃபோன்பே கூட நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அலியாஸ்ன்ற இடத்துல உங்களோட யூசர் நேம் வந்து கரெக்டாக தந்துக்கோங்க, இல்லைனா உங்களோட யூபிஐ ஐடி வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இந்த அலியாஸ்ன்ற நேமில் அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய உங்களோட யூசர் நேம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக தந்துக்கோங்க. ஸோ நீங்கள் தந்து இதில் சப்மிட் பண்ணிட்ட உடனே உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரில் ஓடிபி வந்து வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து நீங்கள் வந்து அத்தன்டிகேட் பண்ணிட்டு, ஸோ அத்தன்டிகேட் பண்ண வித்தின் 2 minutes உங்களோட ரிஜிஸ்டர் மெயில் ஐடியில் யுவர் யூபிஐ ஐடி இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் என்ற ஒரு மெயில் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து டெபாசிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ டெபாசிட் பண்ணுறதுக்காக நாம் வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து ஃபண்ட்ஸ்ன்ற ஆப்ஷனில், ஸோ அந்த ஃபண்ட்ஸ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து INR இருக்கும். ஸோ அந்த INR வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து கீழே டெபாசிட் விட்ரா இருக்குல்ல, அந்த டெபாசிட் கிளிக் பண்ணிட்டு, ஸோ இங்கே வந்து இன்ஸ்டன்ட் டெபாசிட் UPI ஒன்லி இருக்குல்ல, ஸோ இந்த இன்ஸ்டன்ட் டெபாசிட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்களோட அமௌண்ட் எவ்வளவோ அதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 100 rupees இருந்தால் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணால் அவ்வளோ அமௌண்ட் இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களோட ஃபீ பர் டிரான்சாக்ஷனில் உங்களோட ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.236% தான் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு உங்களோட ஃபீ, அதாவது கமிஷன். ஸோ நீங்கள் ஒரு 100 ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அது வந்து அதில் 23 பைசா வந்து அவங்களுக்கு வந்து கமிஷனாக போயிடும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு நான் ஒரு 100 ரூபாய் வந்து நான் வந்து டெபாசிட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு 100 ரூபாய் தந்து கண்டினியூ தந்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்புக்கு வந்து உங்களோட ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்னோட ஃபோன்பே ஆப் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபோன்பேக்கு வந்து எனக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இங்கே பேமெண்ட் ரெக்வஸ்ட் இருக்குல்ல, ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிக்வஸ்ட்டில் இங்கே பேன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24 பைசா வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு வந்து 100 ரூபாய் தான் டெபாசிட் ஆகும். இந்த 24 பைசான்றது அவங்களுக்கு வந்து ஃபீயாக போயிடும். ஸோ இப்போ பேன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு, ஸோ இங்கே சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து உங்களோட பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ பேமெண்ட் 2 minutes or 1 minute உங்களோட WazirX ஆப்பில் இந்த நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் வந்து உங்களோட WazirX ஆப்பில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து WazirX ஆப்பில் நீங்கள் வந்து INR வந்து டெபாசிட் பண்ணுறது. ஸோ WazirX ஆப்பில் நம்ம எப்படி ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து பை ஆர் செல் பண்ணுறதுன்ற ஒரு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் WazirX ஆப்பில் நம்ம எப்படி வித்ட்ரா பண்ணுறது, நம்மளோட INR வந்து நம்ம எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்ற வீடியோ கூட நான் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. ஸோ இது போன்ற ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.